வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம், அப்புறம் அவியல், கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவியலுக்கு நம்ம வேக வச்சிடலாம். முதல்ல அதை பார்த்துடலாம். காய் இந்த பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தக்காளி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கையில நல்லா கசக்கிறீங்க. நான் தேவையான புளி தண்ணியும் விட்டுட்டேன். இப்ப உடுப்பி ரசப்பொடி தான் யூஸ் பண்ண போறேன். ஒரு 1.5 ஸ்பூன் உடுப்பி ரசப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். உடுப்பி ரசப்பொடி நம்மளுடைய மில் ஹவுஸ்லேயே கிடைக்கும். நான் உங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். இப்ப ரசப்பொடி சேர்த்துறோம். ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம அவியலுக்கு அரைச்சிக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். நல்ல தேங்காய் ஒரு அரை கப்புக்கு போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க, நமக்கு அவியலுக்கு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். தண்ணியே விட வேண்டாம். தண்ணி விடாமல் இது மாதிரி கோர்ஸாக அரைச்சிருந்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தயிர் நல்லா ஒரு கலந்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய், அப்புறம் கருவேப்பிலை. தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. அவியலுக்கு நம்மளுடைய அவியல் ரெடி. அதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது கத்திரிக்காய் கறி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் புளி தண்ணி விட்டுருந்த மாதிரி ரசம் கொதிச்செடுத்து இப்போ பருப்பு ஜலம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிடுத்து கத்திரிக்காய் கறி பண்ணிடுவோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே காய் வெந்துடும். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா நுரைச்சி வந்தோடனே தாளிச்சு கொட்ட வேண்டியதான். ரசம் ரெடி ஆயிடுத்து. இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம ரசத்துக்கு தான் தாளிக்கிறோம். கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை. இப்போ மேலாக கொஞ்சமா கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். பாருங்க, அவ்வளவுதான். ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான். கத்திரிக்காய் இந்த பக்கம் நல்லா வெந்தெடுத்து இப்போ கறிப்பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி, அவ்வளவுதான். நம்மளோட கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறியும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. பருப்பு ரசம், அப்புறம் அவியல், கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி நம்ம வெறும் சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.